GT Holidays, South India's #1 travel brand presents something special with Suhasini, powered by Advanced Grow Hair and Glow Skin Clinic, India's leading hair and skin clinic. Associate sponsors, Zebronics, always ahead. Creative producer னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் செட்டில் வந்து க்ரியேட்டிவ் ஐடியாஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்களா, பட்ஜெட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்களா? பட்ஜெட் தான். நான் நம்பர்ஸ் பர்சன் தான். கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்ன்றது பண்ணுற செலவு வந்து ஸ்க்ரீனில் தெரியுதுன்றது தான் என்னோட ஒர்க். தனி ஒருவனில் அரவிந்துக்கானது வந்து இப்போ கோட்டில் மோகனுக்காக போதா? அந்த கதையில் யுனிக் செல்லிங் பாயிண்ட், அந்த யூஎஸ்பி அப்படின்றது என்ன பார்ப்பீங்க? அந்த ப்ராப்ளம் ஆர் த வில்லன் வாட் எவர் இட் இஸ். எனக்கும் அப்பாவுக்கும் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வரும் எப்போவுமே. அண்ட் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன் டேர்ம்ஸில். யார் வேணால் 100 கோடின்றாங்க, இன்னும் கம்ப்யூட்டர் வச்சுருக்கவங்கலாம் இந்த படம் 200 கோடின்றாங்க. படம் பார்க்கும்போது இந்த நம்பர்ஸையும் வச்சு பார்க்கணுமா, இல்லை படம் பிடிச்சிருக்குன்னு வரணும்? ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து படத்துக்கு வரணும். பட் நம்ம கம்பெனிலேருந்து இந்த மாதிரி ஒரு கதை வெளில வரக்கூடாது, இந்த மாதிரி சில திங்ஸ்லாம் வரக்கூடாதுன்னு அப்படின்னு சில வேல்யூஸ்லாம் இருக்கா? இருக்கு. There are certain genres that we don't do. டெஸ்ட் ஸ்க்ரீனிங்ஸ்லாம் பண்ணுவீங்களா பிஃபோர் த ரிலீஸ் ஆஃப் த ஃபிலிம்? For smaller films, yes. பிகர் ஃபிலிம்ஸ்க்கு ஏன் பண்ணுறது இல்லை? Hola! Vacation to Dubai starts from ₹29,999 only. GT Holidays. India's leading hair and skin clinic, Advanced Grow Hair and Glow Skin Clinic. இப்போது உங்கள் ஹோம் ஆகும் ஹோம் தியேட்டர் ஜெப்ரானிக்ஸ் உடன். ஜெப்ரானிக்ஸ் சவுண்ட் பார்ஸ் அண்ட் ப்ரொஜெக்டர்ஸ். கிட்டத்தட்ட ஒரு குடிசை தொழில் மாதிரி தான் ப்ரொடக்ஷன்லாம் போயிட்டு இருந்தது, எக்ஸப்ட் ஏவிஎம் அண்ட் ஜெமினி. அதுக்கப்புறம் எல்லாம் புது புது ப்ரொடியூசர்ஸ் மற்ற ஊர்கள்லேருந்து வந்தது. திரும்ப கார்ப்பரேட் மாதிரி இருந்தது வந்து ஏஜிஎஸ் மாதிரி கம்பெனிஸ்னால தான். ஸோ உங்களோட முதல் ஃபில்மே ஐ திங்க் இட் இஸ் திருட்டு பயலே இல்லையா? ஸோ ரொம்ப அன்யூஷுவலான ஒரு ஸ்டோரி. பிகாஸ் எந்த ஹீரோவும் பண்ணுற ஹீரோயிசமான வேலை எதுவுமே பண்ணல. இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அந்த வேலையெல்லாம் அந்த ஹீரோ பண்ணார். அந்த படத்தை வந்து நீங்கள் அப்ரூவ் பண்ணீங்க, உங்கள் அப்பா அப்ரூவ் பண்ணார், படத்தை ரிலீஸ் பண்ணீங்க. அந்த படம் வந்து பேசப்பட்டது வேறு. ஸோ எப்படி அந்த மாதிரி ஒரு போல்டான ஒரு ஸ்டெப் எடுத்தீங்க? ஸோ அப்பா வந்து சின்ன வயசுலேருந்தே ஃபிலிம் மேலே இஸ் அ ஃபிலிம் பஃப். எல்லா படமும் பார்ப்பார். ஐ திங்க் அவர் பிஸ்னஸ் அண்ட் அவர் வந்து ஹிம் அண்ட் மை சித்தப்பாஸ் தே கம் ஃப்ரம் அ வெரி நார்மல் லோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எஜுகேஷன் மட்டும்தான் எங்களுக்கு இருந்தது. ஜாயின்ட் ஃபேமிலி தான் இருக்காங்க. ஜாயின்ட் ஃபேமிலியில் தான் நான் கேள்விப்பட்டேன். இங்க எல்லாருமே உங்க அப்பா சித்தப்பா அவங்க எல்லாரும் ஒரே. அப்போ ஐ அம் மேரிட் அண்ட் ஐ லிவ் வித் மை ஹஸ்பண்ட். எல்லாம் பிரதர்ஸ் ஒரே ஃபேமிலில இருக்காங்க. குழந்தைகள்லாம் வளர்ந்ததெல்லாம் நீங்க வந்து எல்லாம் கசின்ஸோட தான் வளர்ந்தீங்க. ஆமா, நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் வளர்ந்தோம். இப்பவும் சண்டே ஆனா எல்லாரும் சேர்ந்து ஒரு படம் பார்ப்போம். இந்த ட்ரெடிஷன் எங்க ஃபேமிலில எப்பவுமே இருந்திருக்கு. தனி ரூம்ல போய் கதவை தாப்பா போட்டுக்கிறது இல்ல டேப்லெட்ல பாக்குறது கிடையாது. இன்னும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல ஒரு டிவில வந்து நாங்க படம் பார்ப்போம். எத்தனை பேர்? நாங்க டோட்டலா 12 பேர் வீட்டில். ப்ளஸ் ஆல் மை அத்தர்ஸ் எவ்ரி ஒன் வில் கம் ஹோம். படம் பார்ப்போம். ஒரு 20 பேராது 20 பேர் சேர்ந்து எல்லா சண்டையும் நாங்கள் படம் பார்க்குறது எங்களோட ட்ரெடிஷன். அப்போவும் வந்து தியேட்டருக்கு போயிடுவோம், எல்லாமே பார்ப்போம். ஸோ அப்பா இஸ் ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ். அப்போவே அவர் வந்து நிறைய தடவை வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. இட் டிண்ட் ஒர்க். அப்புறம் பிஸ்னஸ்லாம் ஆரம்பித்து அது எஸ்எஸ்ஐன்னு கம்பெனி ஆரம்பித்து ஐடியில் வந்து தே டிட் எக்ஸ்ட்ரீம்லி வெல். ஒரு நேம் வந்தது. அதுக்கப்புறம் சைடு இன்ட்ரெஸ்ட்டில் ஹி வாஸ் ஃபைனான்சிங் ஃபிலிம்ஸ். அண்ட் அப்போ தான் ஒரு சச் ஐ டோன்ட் வாண்ட் நேம் த ஃபிலிம். அந்த ஒரு படம் வந்து பார்க்கும்போது அப்பா அண்ட் மை அங்கிள் நாட் ஃபெல்ட் பேசாமல் நம்மளே எடுக்கலாமே. ஏன்னா நம்ம ஃபைனான்ஸ் பண்ணால் கண்ட்ரோலே இல்லை ஆன் வாட் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் எதுவுமே தெரிய மாட்டேங்கிறது. ஒரு நல்ல கதைகளை பேஸ் பண்ணி போகலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து சுஷி கணேசன் சார் வந்து த்ரூ அப்பாஸ் ஃப்ரெண்ட் காட் அன் இன்ட்ரடக்ஷன் டு ஹிம். அண்ட் அவரோட தான் அப்பா வந்து இந்த திருட்டு பையில அந்த கதை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஜீவா வந்து அவர் காக்கல வில்லனா நடிச்சிருந்தாரு. நல்ல ஆக்டர். ஸோ ஐ திங்க் அதை வச்சு அவங்க ஸ்கிரிப்ட் தான் ஹீரோன்ற ஒரு கான்செப்டில் தான் அவங்க ப்ரொடக்ஷன்லேயே வந்து தே ஸ்டார்டட். ஸோ எங்களோட ஃபிலிமோகிராஃபி பார்த்தீங்கன்னா யூனிக் ஸ்கிரிப்ட்ஸாக இருக்கும். அது ஒன் போர்ஷன் இன் ஆஸ்திரேலியா ஷூட் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் படமே அப்ராட் ஷூட்டிங்லாம் கூட பண்ணாங்க. சொன்னீங்க நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி ஆஃப் ஃபிலிம் கனாய்சர்ஸ். அதுக்கப்புறமா ஐடியில் போனாங்க, அதுக்கப்புறம் ஃபினான்ஸில் போனாங்க, அதுக்கப்புறம் நம்மளே படம் எடுக்கலாம் அப்படின்னு. ஆமாம். ஸோ நீங்களும் உங்கள் அப்பாவும் ஒரு கதை யாராவது வந்து சொல்லும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு 10 பேராவது கதை சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு வாரத்தில். அந்த கதையில் யுனிக் செல்லிங் பாயிண்ட், அந்த யூஎஸ்பி அப்படின்றது என்ன பார்ப்பீங்க? உங்கள் அப்பாவும் சரி நீங்களும் சரி. அப்பாவுக்கு ரொம்ப கமர்ஷியலாக இருக்கணும், அது இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அது பேஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு பார்ப்பார். போர் அடித்தா அவருக்கு அவ்வளோவா இட் டசன்ட் லைக் த ஸ்லோ பர்ன் ஸ்க்ரீன் பிளே அவருக்கு அவ்வளோவா பிடிக்காது. கமர்ஷியல் மீட்டர் ரொம்ப ஹை. எனக்கு கொஞ்சம் நீஷ் கண்டென்ட் ஆஃப் பீட் ஐ டென்ட் டு எனக்கு பிடிக்கும். பட் பர்ஸ்னலி என்ன கேட்டிங்கன்னா எனக்கு வந்து
அந்த ஹீரோக்கு ஒரு ரிலேட்டபிலிட்டி ஒரு லைக்கபிலிட்டி இருக்கணும். யூ ஹேவ் டு ஓன் த மெயின் கேரக்டர் ஆஃப் த ஃபிலிம். இட் கான்ட் பி ஏலியன் டு யூ. வேறு யாருக்கும் நடக்கிற கதையாக அது இருக்கக்கூடாது. ஸோ அந்த கதை, அந்த ப்ரொட்டாகனிஸ்டோட கதை வந்து நம்மளோட இன்வால்மெண்ட்டில் இருக்கணும். அந்த ப்ராப்ளம் ஆர் த வில்லன் வாட் எவர் இட் இஸ் ஹேஸ் டு பி அ லார்ஜ் ப்ராப்ளம் தட் ஹீரோ கான்ட் ஓவர் கம். அதுக்கு ஒரு ஹீரோயிசம் வந்தால் தான் அந்த ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ணும்போது தான் ஐ ஃபீல் இட் வில் ஒர்க்கில். இல்லைனா வந்து எனிவே ஹீரோ தான் வின் பண்ண போகிறாங்கன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். யூ ஆர் நாட் கோயிங் டு மேக் அ ஃபிலிம் வேர் த வில்லன் இஸ் ஆர் த ப்ராப்ளம் இஸ் தென் தெர் இஸ் நோ சக்ஸஸ் இல்லையா. ஸோ அந்த ஆஸ்பெக்ட் கேரக்டரைசேஷன் ஆஃப் தட் கண்டிப்பாக பார்ப்பேன். அண்ட் 2-3 அதர் கேரக்டர்ஸ்லேயும் வந்து ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணும். ஏன்னா இட் கான்ட் ஜஸ்ட் ட்ராவல் வித் த ஃபிலிம் கான்ட் ட்ராவல் வித் ஜஸ்ட் ஒன் பர்சன் பிகினிங் இன்டர்வல் எண்ட். கொஞ்சம் யூ ஹவ் டு கேர் அபவுட் அதர் கேரக்டர்ஸ். அவங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு எக்ஸைட்மெண்ட், சம் ட்ராமா ஷுட் பி தேர்ன்றது தான் யூஸ்வலாக பார்ப்பேன். ஐடி சொன்னீங்க, ஃபினான்ஸ் சொன்னீங்க, சினிமா சொன்னீங்க, தியேட்டர், யுவர் தியேட்டர் ஓனர்ஸ் ஆல்சோ. ஸோ அப்படின்னா ஒரு டெக்னாலஜிக்கும் போயிடுவீங்க. பிகாஸ் என்ன ப்ரொஜெக்டர், என்ன சவுண்ட் சிஸ்டம், என்ன மாதிரி என்வாயன்மெண்ட் இருக்குது, அங்கே பாப்கார்ன் எப்படி இருக்குது, அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம போகணும். ஸோ இந்த சினர்ஜி எப்படி இருக்குது? உங்கள் ஒரு பக்கம் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, இன்னொரு பக்கம் தியேட்டரும் பண்ணுறீங்க. ஸோ இங்கே பண்ணுறத அங்கே வந்து யூ ஆர் ஆக்சுவலி மார்க்கெட்டிங் இட். ஸோ 2 போத் சைட்ஸ் ஆஃப் த காயின் உங்களுக்கு தெரியும். ஸோ ஹவ் ஆர் யூ? அது எப்படி? என்னோட பர்சனல் ஜேர்னி, அப்பா ஸ்டார்டட் ப்ரொடக்ஷன். அப்போ தான் ஐ கிராஜுவேட்டட் ஃப்ரம் காலேஜ் அண்ட் ஐ ஸ்டார்டட் சினிமாஸ். ஸோ ஹி ஆஸ்க் மீ என்ன பண்ணலாம்னா, சரி இல்லை மல்டிப்ளெக்ஸஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது உங்களோட பேபி. ஸோ சினிமாஸ் வாஸ் மை பேபி. அது கட்டுறதுக்கே ஒரு 2.5 years ஆச்சு. ஏஜிஎஸ் சினிமாஸ் வந்து ஐ ஓப்பன்ட் அபவுட் 15 years பேக். ஸோ 3 year கேப் இருக்குது. பட் எத்தனை தியேட்டர்ஸ் இருக்குது இப்போ? இப்போ we have 4 properties, about 19 screens. 19 screens இருக்கு. 4 properties இருக்குது. ஸோ அங்கே தான் நான் ஆரம்பித்தேன். ஸோ என்னோடது வந்து வெறும் ப்ரோக்ராமிங், வர படம் எல்லாத்தையும் பார்ப்பேன். அந்த பாப்கார்ன் டிக்கெட் சேல் பார்ப்பேன், என்னெல்லாம் படம் ஓடுறது. ப்ரோக்ராமிங் தான் ஒரு மல்டிப்ளெக்ஸ்க்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். எதுக்கு எவ்வளோ ஷோகேசிங் கொடுக்கணுன்றது வந்து எப்போவுமே பார்த்துட்ருப்போம் நான். ஸோ அங்கே தான் வந்து அப்போ தான் ஒரு எக்ஸலில் வந்து நான் நோட் பண்ணிப்பேன், இந்த படத்துக்கு இவ்வளோ அட்மிட்ஸ், இதான் ஆக்குபென்சி, ரன் எண்டு வரும்போது. ஸோ அதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து அப்பா டிஸ்ட்ரிபியூஷன் ஆல்சோ ஹீஸ் வெரி ஸ்ட்ராங். ஸோ வி ஹேவ் அ ஸ்ட்ராங் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி அஸ் வெல். ஸோ அப்பா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு கேட்பார், இந்த ஹீரோக்கு ஒரு இந்த டைரக்டருக்கு போன படம் என்ன கலெக்ட் பண்ணுச்சு. ஏன்னா எல்லாமே ஒரு மேத்ஸ் தானே. இப்போ ஏஜிஎஸ் வந்து அப்ராக்சிமேட்லி சே 7 or 8% ஆஃப் த டோட்டல் க்ராஸ். ஸோ யூ கேன் அந்த எக்ஸ்ட்ராப்லேட் பண்ணி நம்மளால் வந்து இது இங்கே ஏஜிஎஸில் இவ்வளோ பண்ணுச்சுன்னா தமிழ்நாடுல இவ்வளோ பண்ணுன்றது ஒரு மாதிரி தோராயமாக பண்ண முடியும். செங்கல்பட்டு என்எஸ்சியில் என்ன பண்ண முடியுன்றதும் சொல்ல முடியும். ஸோ அப்பா கிட்ட எப்பவுமே அந்த நம்பர்ஸ் ஷேர் பண்ணுவேன். அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து இது இல்லை. அண்ட் எனக்கும் அப்பாவுக்கும் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வரும் எப்போவுமே. ஏன்னா அப்பா வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன் டேர்ம்ஸில். 50% தான் கொடுப்பேன், 52% தான் கொடுப்பேன், எம்ஜி கொடுக்க மாட்டேன், அட்வான்ஸ் கொடுப்பேன். இது மாதிரி கான்ஸ்டன்ட் சண்டை வரும். அப்பா எனக்கு தெரியாமே ப்ரொடியூசருக்கு எம்ஜி கொடுத்துருவாரு, அட்வான்ஸ் கொடுத்துருவாரு. எனக்கு பயங்கரமாக கோவம். ரெல்விலுக்கு இன்டர்ஃபியரிங் இன் மை பிஸ்னஸ் பண்ணாதன்னொடனே ஹீல்ஸே ஒரு ப்ரொடியூசரோட ஜாப் தான் இருக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஜாப். நீ பண்ணுறது தான் இருக்கிறதுலே ஈஸியான ஜாப். உனக்கு ஒர்க்காக இருந்தால் யூர் லைக் அ மிஷின். வர மாவை நீ மாட்டுக்கு யூ ஜஸ்ட் ப்ராசஸ் இட், கிவ் இட். உனக்கு ரிஸ்கே அவ்வளோவா கிடையாது. அதனால வந்து ஒரு ப்ரொடியூசர் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணும்போது நீ சப்போர்ட் பண்ணணும். அந்த ஆர்குமெண்ட் வந்து ஒன்று போயிட்டே இருக்கும். தென் ஹி செட், யூ நோ வாட், இதுக்கு ஏதோ ஒரு படத்துக்கு அது மாதிரி தான் நான் ரொம்ப அடம் பிடிச்சேன்னு சொல்லிட்டு ஹி செட், நீ டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வா, சிட் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இது, அப்போ தான் உனக்கு டேர்ம்ஸ் போடும்போது உனக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும்ன்றது உனக்கு தெரியும். ஏன் அந்த டிமாண்ட் பண்ணுறாங்க, ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்கன்றது உனக்கு தெரியும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் மூவி கேம் வாஸ் கபாலி. Okay. So that was also like a massive scale. So கபாலி பண்ணும்போது தான் ஐ லேர்ன்ட் எவ்ரிதிங். எப்படி தேட்டர் போடணும், எப்படி டேர்ம்ஸ் போடணும், எந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்குது, ரிப்போர்ட்டிங்கில் என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருக்குது, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து வாட் இஸ் தியர் இஷ்யூஸ்ன்றது அப்போ தான் ஃபுல்லாகவே எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் ஏஜிஎஸ் பண்ணுற டிஸ்ட்ரிபியூஷன் படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஐ வாஸ் involved. So I would sit with all the theatres, they'll come meet me, terms போடுறது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் தான் when Bigil happened, Vijay sir told Appa that it is good if you involve Archana in production, let her be a creative producer on the set every day. அப்போ தான் she'll understand the process and there'll be like you will have control over what is, I mean not control, but he said you'll have an eye and ஒரு ஸ்மூத்தாக நடக்கும். ஏன்னா Bigil வந்து at that point also was our biggest film. ஸோ அந்த ஸ்கேலில் ஒரு படம் பண்ணும்போது நீங்கள் போட்டாலே அப்பா ஆல்சோ செட், யா இட்ஸ் அபவுட் டைம் தட் யூ டூ இட்னு சொல்லிட்டு தான் ஹீ செட் ஓகே. ஸோ அதனால மை ஜேர்னி ஆக்சுவலி கேம் ஃப்ரம் தியேட்டர் டு ப்ரொடக்ஷன்.
தியேட்டர் டு டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்தது. கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் செட்டில் வந்து கிரியேட்டிவ் ஐடியாஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்களா, பட்ஜெட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்களா? பட்ஜெட் தான். நான் நம்பர்ஸ் பர்சன் தான். கிரியேட்டிவ்னா மோர் ஆடியன்ஸ் பேஸ்ட் இன்புட்ஸ், அது மாதிரி தான். என்ன ட்ரெண்ட் ஆகுது, என்ன ஒர்க் ஆகுது, காஸ்டிங்கில் வந்து கொஞ்சம் சஜஷன்ஸ், அதுவுமே வந்து ஒன்லி ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி டைரக்டர் டு டேக் மை சஜஷன் சீரியஸ்லி ஆல்சோ. ஐ திங்க் இட்ஸ் அன்ஃபேர். ஒரு டைரக்டர்ன்றது அவங்க தியர் கிராஃப்ட், அந்த ரெஸ்பெக்ட் எப்போவுமே இருக்கும். கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்ன்றது பண்ணுற செலவு வந்து ஸ்க்ரீனில் தெரியுதுன்றது தான் என்னோட ஒர்க். ஸோ இன்னொரு விஷயம் நான் வந்து பின்னாடி கேட்கலான்னு வச்சுருந்த கேள்வியை நீங்கள் சொன்னீங்க. ஒரு படம் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணுது, அந்த படத்துக்கு வந்து இவ்வளோ ப்ரைஸ் கொடுக்கலாமா, அது எம்ஜி கொடுக்கலாமா இல்லை அவுட் ரைட்டா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னீங்க. பட் இப்போ யார் வேணால் நம்பர் சொல்கிறாங்க, யார் வேணால் 100 கோடின்றாங்க. இன்னும் கம்ப்யூட்டர் வச்சுருக்கவங்கலாம் இந்த படம் 200 கோடின்றாங்க, இந்த ஆக்டருக்கு வந்து இவ்வளோ சம்பளம்ன்றாங்க, அவ்வளோ சம்பளம்ன்றாங்க. இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, இப்போ எங்கள் காலத்துலலாம் எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ சம்பாதிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் டுடேஸ் சில்ட்ரன் நோ எவ்ரி திங் பிகாஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் இல்லாட்ட துருவியாக கேட்குறாங்க. அந்த மாதிரி இது ஜெனுவினா இல்லை இந்த நம்பர்ஸ் கேம் ஆன் த இன்டர்நெட் அண்ட் சோஷியல் மீடியாவில் வருதே, இந்த நம்பர்ஸ் கேமை பார்க்கும்போது நம்பர் எக்ஸ்பர்ட்டான உங்களுக்கு எப்படி தோணும் அதை பார்க்கும்போது? ஐ வில் ஆல்சோ செக் மை எக்ஸல் ஷீட். ஏன்னா எனக்கு டேட்டா இருக்குல்ல. ஆமாம், எனக்கு அதுதான் என்னோட பிக்கெஸ்ட் பிளெஸிங் இஸ் அந்த தியேட்டரோட டேட்டா. அதே மாதிரி நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது மற்ற தியேட்டர்ஸ்லேருந்து எங்களுக்கு டேட்டா வரும். இந்த ஸ்க்ரீனில் இது இந்த ட்ரெண்டு. ஸோ எனக்கு வந்து எனக்கு ஒரு மாஸ்டர் ஸ்ப்ரெட்ஷீட்டே இருக்கும். தமிழ்நாடுல 1000 இருக்கும்போது இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாதப்போ என்ன நினைப்பீங்க நீங்கள்? என் படம் இல்லைன்னா நான் அது பாதர் பண்ண மாட்டீங்க. ஆனால் சில சமயம் பார்த்துருக்கீங்க இல்லை வேற ஐ ஜெனரலி வேற மாதிரி பண்ணுறது. வேற யாராவது ஐ டோன்ட் ட்ராக் வாட் த they are reporting, பட் என்னோட தியேட்டர்ஸ்க்கு நான் ட்ராக் பண்ணிப்பேன் ஃபார் ப்ரோக்ராமிங்கில். ஏன்னா அப்போ தான் வந்து எதுக்கு ஷோ இன்க்ரீஸ் பண்ணலாம், எதுக்கு இன்னும் அடுத்த வீக் 2 ஒரு வீக் 1ல் ஒரு ஷோ கேசிங்கில் ஆரம்பிப்போம். எஸ்பெஷலி ஒரு 2 படம் 3 படம் சேர்ந்து வரும்போது வீக் 1ல் ஒன்று ஆரம்பிப்போம். அந்த மண்டேவே அந்த ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆகும் பேஸ்ட் ஆன் ரிப்போர்ட். அப்புறம் அந்த வீக் 2ல் வந்து வேறு மாதிரி அது மூவ் ஆகும். ஸோ அது எல்லாமே ஒரு பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் பண்ணுற அந்த ரிப்போர்ட். ஸோ ஆடியன்ஸ் வந்து படம் பார்க்கும்போது படத்தை பார்த்துட்டு வரணுமா, இல்லை இந்த நம்பர்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி ஃபர்ஸ்ட் வாரத்தில் இவ்வளோ வரும், செகண்ட் வாரத்தில் ஓடாது, தேர்ட் வாரத்தில் எடுத்துருவாங்க, இதெல்லாம் ஆடியன்ஸும் பேசுகிறாங்க இல்லையா? ஐ திங்க் இட்ஸ் ப்ராப்ளி ஐ டோன்ட் நோ, அவங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஃபைனலி அதுதானே ரிப்போர்ட் கார்டு ஒரு படத்துக்கு. உங்களோட நம்பர்ஸ் தானே, உங்களோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் தான் ஒரு படத்துக்கு ரிப்போர்ட் கார்டு. அது ஆடியன்ஸஸ் வந்து கேட்குறதுல தப்பு இல்லை. அதை வந்து ப்ரொடியூசர்ஸாக நம்ம வந்து கரெக்டாக கொடுத்தோன்னா ஆக்சுவலி இட் இஸ் பெனிஃபிஷியல் ஃபார் த என்டையர் இண்டஸ்ட்ரி ஆல்சோ. ஸோ இப்போது எங்கள் ஹஸ்பண்ட் மாதிரி ஒரு டைரக்டர்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு சும்மா பக்கத்து வீட்டுக்காரர் வந்து ஸோ உங்கள் படம் போன தடவை எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டால் அவர் வந்து பொறுமையாக நம்பர்ஸ்லாம் கொடுக்கணுமா, இல்லை படத்தை பார்த்துட்டு போங்க உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம், நீங்கள் எவ்வளோ லாபம் சம்பாதிச்சிங்கன்னு வந்து கேட்டாருன்னா பொறுமையாக பதில் சொல்லணுமா, இல்லை நீங்கள் படம் பார்த்தீங்க பிடிச்சிருந்தா ஓகே, பிடிக்கலன்னா ஓகேன்னு சொல்லுமா? ஆஸ் அ ப்ரொடியூசர் வாட் யூ திங்க்? என்ன கேட்டால் ஐ யூஸ்வலி தே ஆர் இன்ட்ரெஸ்டட் ஐ வில் ஷேர். ஏன்னா எனக்கு அது நம்பர் தான், அவ்வளோதான். ஐ டோன்ட் ஐம் ஓகே வித் இட். லைக் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இது வந்து எப்படி சொல்கிறதே தெரியல. தெர் இஸ் அ ஃபைன் லைன். அந்த பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ளேயும் இன்ட்ரூசிவாக நம்மளை பர்சனலாக கேட்கும்போது அப்படி இருக்கும், ஆன்லைனில் கேட்கும்போது அது மாதிரி தெரிய மாட்டேங்குது. ஏதோ ரேண்டம் பீப்புள் அவங்க கேட்குறாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு கேட்குறாங்க. ட்ரேட் ஃபாலோ பண்ணுறதுக்குமே சர்டன் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. பட் சம்வேர் மேம் எனக்கு வந்து ஒரு பர்சனல் இது வந்து ஆஸ் ப்ரொடியூசர்ஸ் நம்ம வந்து நம்பர்ஸை ஷேர், ஒரு டிரான்ஸ்பரண்ட் நம்பர்ஸை ஷேர் பண்ணாதான் எல்லாம் மற்ற எல்லாருக்குமே வில் கெட் அ கரெக்ட் ஐடியா ஆஃப் வேர் த மார்க்கெட் இஸ். என்ன மார்க்கெட்டுன்றதே இப்போ தெரியாததுனால தான் வந்து நிறையா ப்ரொடியூசர்ஸ் கெட் ஸ்டக், ஆர் நாட் வெல் இன்ஃபார்ம்டு. அவங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் சப்போஸ் இல்லை வச்சுக்கோங்களேன், ஒரு அவங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் ஆஃப் நாட் ஹேவிங் த டேட்டா வித் தெம் இல்லைன்னா அவங்க வந்து ஆன்லைன்லேயோ மற்றவங்க சொல்கிறத வச்சு ஒரு ப்ராஜெக்டை காயின் பண்ணாங்கன்னா டோன்ட் தே கெட் இன் டு ட்ரபிள். பட் நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு ஆர்குமெண்ட். நான் ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு போகிறேன், ஆட்டோக்காரர் வந்து சொல்கிறாரு 100 ரூபா தாம்மா, பட் நீங்கள் 200 ரூபா கொடுக்கணும், ஏன்னா பொன்னியின் செல்வன் நல்லா ஓடி இருக்கு, நான் பார்த்தேன் இன்டர்நெட்டில், எனக்கு 200 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி நாலேஜும் இது யூ திங்க் இட்ஸ் ஹெல்த்தி? இல்லை, ப்ரொடியூசர்ஸ் ஷுட் நோன்னு சொல்கிறேன். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஜென்ரல் ஆடியன்ஸ், ஐம் டாக்கிங் ஒன்லி அபவுட் ப்ரொடியூசர்ஸ். பிகாஸ்
நான் தான் கேட்டேன், படம் பார்க்கும்போது இந்த நம்பர்ஸையும் வச்சு பார்க்கணுமா இல்லை படம் பிடிச்சிருக்குன்னு வரணும்? ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து படத்துக்கு வரணும், பட் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்பர்ஸ் கொஞ்சம் ட்ராக் பண்ணணும். ஐ திங்க் அந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் அந்த நாலேஜ் வரும்போது தான் எல்லாருக்குமே ஒரு ரியாலிட்டி கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்றது வந்து தெரியும். இப்போ கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியல, ஏன்னா நம்ம எல்லாமே சொல்கிறோம் இது ஃபேக் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம், இது ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அது இல்லை, இதே நார்த்தில் அப்படி கிடையாது. யூ கெட் ஆக்சுவல் நம்பர்ஸ். ஸோ அது மாதிரி ஒரு ப்ராப்பர் நம்பர்ஸ் வரும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு ஒரு ஓடிடி வியாபாரம் பண்ணும்போது அவங்களால வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வேரியபிள் போர்ஷன் கொடுக்க முடியுது. ஸோ ஒரு நல்ல படம் பண்ணுறோம், ஒரு பெரிய பட்ஜெட் படம் கிடையாது. ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், சே பாகுபலி மாதிரி நம்மளுக்கு ஒரு படம் பண்ணணும். பாகுபலி ஒரு பொன்னியின் செல்வன் எடுத்துக்காங்க, இது மாதிரி ஒரு படம் பண்ணணும். ஆனால் அது மாதிரி ஒரு படம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய பட்ஜெட் செலவாகும் ஃபார் ப்ரொடக்ஷன் டு மேக் த ஃபிலிம். அந்த ஸ்டார்ஸுக்கோ டிரெக்டர்ஸ்க்கோ we might not be able to give the full amount that they want at the beginning. But we know that இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து இட் கேன் கிராஸ் ரெக்கார்ட்ஸ்ன்னு இருக்கும்போது அவங்களோட நம்மளால் ஒரு வேரியபிளாக ஒன்று பேச முடியும். ஆனால் இப்போ தமிழில் ஏன் நம்மளால் அது பண்ண முடியல? ஏன்னா நம்மளுக்கு இங்கே ரிப்போர்ட்டிங் இஸ் நாட் ஸ்ட்ராங். இதே தெலுங்குலேயோ நார்த் இந்தியாலையோ அந்த ரிப்போர்ட்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். ஈவன் ஓடிடிஸ் பிலீவ் இன் தட் ரிப்போர்ட்டிங். ஸோ தே சே தட் உங்களுக்கு வந்து அப்ஃப்ரண்ட் ஏன்னா இல்லைனா என்னாகும், ஓடிடி வந்து தே வில் ஒன்லி பேஸ் இட் ஆன் த ஸ்டார் காஸ்ட் அண்ட் இது, அண்ட் தே வில் வேல்யூ இட் அட் அ மச் ஸ்மாலர் அமௌண்ட் அண்ட் யூ டோன்ட் கெட் த பெனிஃபிட் ஆஃப் ஒரு வேரியபிள் பேமெண்ட்டில். இதே when your report is transparent and you have a transparent reporting system, ஒரு ப்ரொடியூசருக்கு அது ஆக்சுவலி ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். ஏன்னா then we can negotiate and we can say and we should go to the box office as a challenge saying, boss நாங்கள் வரோம், நாங்கள் எக்ஸாம் எழுதுகிறோம், நாங்கள் அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ரிசல்ட்டுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணுறோன்ற அந்த ஒர்க் எத்திக் ஹேஸ் டு கம் பேக். உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சிஏஓடையோ இல்லை ஒரு யூனோ அக்கௌண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டையோ இல்லை ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு எப்படி இதுக்கெலாம் வந்தீங்க? என்னாச்சு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணமே எப்படி? ஏன்னா நாங்கள் வந்து சாஃப்ட்வேர் தான் பிஸ்னஸ். ஐ லவ் கம்ப்யூட்டர். இட் வாஸ் அ பேஷன் ஃபார் மீ. ரொம்ப எப்போவுமே கோட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து. இப்போ பண்ணுறீங்களா கோடு? இப்போ இல்லை. ஸோ கிண்டி இன்ஜினியரிங்கில் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். அப்புறம் ஐ டிட் மை மாஸ்டர்ஸ் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் பண்ணேன். அண்ட் அப்போ தான் வந்து நாங்கள் எங்கள் பிஸ்னஸை வந்து ஒரு பெரிய வேல்யூவேஷனுக்கு இங்கே அந்த Y2K அந்த பூம் ஒன்று நடந்துச்சு. அப்போது வந்து வி சோல்ட் இட் அண்ட் அப்பாவுக்கு ஒரு நான் கம்ப்யூட்டர் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்துட்டு he could not start another company in that space for 8 years or 7 years அது மாதிரி ஒன்று இருந்தது. And he was very scared. நான் வந்து கூகுளில் போய் செட்டில் ஆகிடுவேன். எனக்கு அங்கே வந்து I think IBM, I had many job offers அங்கே யூஎஸில். ஸோ யூஎஸில். ஸோ he was very worried நான் அங்கேயே செட்டில் ஆகிட்டேன், நான் திருப்பி வரவே மாட்டேன் அப்படின்னு. ஸோ he said first the eldest child of the family பிஸ்னஸ்க்கு வந்தே ஆகணும்னு சொல்லி he made me come back and say join the business. பிஸ்னஸ்னால் என்ன, எல்லாமே நம்பர்ஸ் தானே. எனக்கு ஜென்ரலாக மேத் ரொம்ப பிடிக்கும், ஃபைனான்ஸும் பிடிக்கும். அதனால் ஸ்டார்ட் பிகில் ஃபஸ்ட்டு டேக் ஓவர் உங்களோடது இல்லையா? ஆஸ் அ கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் உங்களுக்கு வந்து நல்ல அட்வைஸ், சவுண்ட் அட்வைஸ் யாருக்கிட்டேருந்து கிடச்சிது? ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இஸ் சேஞ்சிங், ஸோ உன் லைஃப் இப்படி ஆக போகுது, நீ இதெல்லாம் வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு அப்பா கிட்டே இருந்தா இல்லை ஹஸ்பண்ட் கிட்டே இருந்தா இல்லை அம்மா கிட்டே இருந்தா? யார்கிட்டேருந்துமே இல்லை. மை ஹஸ்பண்ட் வாஸ் லைக், என்ன பண்ணுற, லைக் காலம்புற ஆனால் 3 மணிக்கு ஆக்சுவலி வில் கால் மீ பிகாஸ் இல் பி லைக் இந்த பர்சனோட காஸ்டியூம் வந்து பாம்பேலேருந்து ஏர்லன்னு. ஏன்னா ஆக்சுவலி வில் ஒர்க் 24/7, நானும் 24/7 ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ ஹீ வாஸ், அவருக்கு புரியவே இல்லை. அப்பா அட்வைஸே கொடுக்கல. பேசிக்லி அந்த அருணாச்சலத்தில் வந்து ஒரு ரூம்குள்ளே தள்ளி விட்டுருவாங்கல்ல. ஸோ ஐ டோல்டு, நீ என்ன ப்ரொடியூஸ் நான் பண்ணவே கூடாதுன்னு எனக்கு இந்த படத்தில் போட்டியா இல்லைன்னா, ஏன்னா பயங்கர சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா எதுவுமே தெரியாமல் உள்ள இறங்கிட்டேன். பட் பெஸ்ட்டு என்னன்னா, நல்ல ப்ரொடியூசர் ஆகணும்னா அட்வைஸ் எல்லாம் யாரும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் வந்து அர்ச்சனா தான் நினைக்கிறேன். புது டைரக்டரோட கதையை வந்து நீங்கள் வந்து எப்படி ஜட்ஜ் பண்ணீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரதீப் ரங்கநாதனோட லவ் டுடே, அந்த ஃபிலிமே எடுத்துக்கலாம். அவர் இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்காரு, கோமாளி பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் இதில் இவர் வேறு ஆக்ட் பண்ணுறாரு, அதில் ஜெயம் ரவி இருந்தார், இதில் இவரே ஆக்ட் பண்ணுறேன்றாரு. இந்த மாதிரி ஒரு கதை, அந்த ரிஸ்க் எப்படி எடுத்தீங்க நீங்கள்? அது கம்ப்ளீட்டாக அப்பா தான் எடுத்தார். அப்படியா? அது கம்ப்ளீட்டாக அப்பா தான் எடுத்தார். நாங்கள் வந்து ஸ்கிரிப்ட் வந்தது, பயங்கர என்டர்டெய்னிங்காக இருந்தது. ஸோ ஐஷு, மை சிஸ்டர் ஒன்லி காட் இட் ஆஸ் அ இது. அண்ட் ஷி சார், அக்கா இது மாதிரி ஒரு லைன் இருக்குது. ஐ சார் இது ரொம்ப நல்லா இருக்குது. பட் ஷி சார், அக்கா த டைரக்டர் வாண்ட்ஸ் டு ஆக்ட் அப்படின்னு. இதில் அப்பா அக்செப்ட் அப்படின்னா. ஸோ நாங்கள் லஞ்சில் இருந்தோம். அப்போது நான் அப்பா கிட்ட லைனாக சொன்னேன், அப்பா இதுதான்ப்பா லைனு, இவங்க லவ் பண்ணுவாங்க, அப்புறம் அவங்க அப்பா வந்து ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. நான் ஷோடும் பிரதீப்ஸ் ஷார்ட் ஃபிலிம் இருந்தது அதில். ஸோ அது பார்த்தோன்னே இல்லைம்மா அவர் நல்லா ஹிஸ் எக்ஸ்பிரஸிங் வெல், நீங்கள் வர சொல்லுங்கள், நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பிரதீப் கேம். அண்ட் பிரதீப் நரேட்டட் த என்டையர் ஃபிலிம். வித்தின் 5 minutes அப்பா said you can act. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஷோரீல் இருந்தது. ஷோரீல் இருந்தது. He said no, of course you can act ன்னு சொல்லிட்டு அது
ஹெசிடேட்டே அவர் பண்ணல. பட் ஈவன் தோ த ஸ்டோரி இஸ் வெரி வெரி அன்யூஷுவல், பட் அந்த ஹீரோ கேரக்டர் ஹீரோயின் கேரக்டர் வந்து அகெயின்ஸ்ட் தி கிரெயின். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் ஃபிலிம்ஸோட வந்து இப்போ இது பெரிய ஒரு ஸ்டாரோ, இப்போ நயன்தாராவோ இல்லை ஒரு ஜெயம் ரவியோ இல்லை சூர்யாவோ ஆக்ட் பண்ணியிருந்தா நிச்சயமாக அவரோட சில சேஞ்சஸ்லாம் ஒத்துட்டு இருக்கவே மாட்டாங்க ஆடியன்ஸு. எப்படி அந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுத்தீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பொண்ணு வந்து ஷீஸ் கீப்பிங் ஆப்ஷன்ஸ் ஓப்பன். இந்த பழைய பாய் ஃப்ரெண்டோடையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. இவர் வந்து ஃபேக் ஐடிலாம் வச்சு ஃபேஸ்புக்கில் போகிற விச் இஸ் வெரி சில்லி அண்ட் ஸ்டூபிட். அது வந்து ஒரு ஒரு நோன் ஆக்டர் இருந்தால் நிச்சயமாக ஒத்துக்கிட்டே இருக்க மாட்டீங்க. பட் எப்படி அது பரவாயில்ல இந்த ரிஸ்க் எடுத்துக்கலாம் அப்படின்னு எப்படி நினச்சிங்க? இன்ஃபேக்ட் தட் வாஸ் ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ் பிரதீப் வந்து ஒரு பிச்சாவே சொன்னார், இது நான் தான் பண்ணுவேன். ஏன்னா இமேஜ் கிடையாது. அதனால தான் ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸாக கேர்ளாகவும் நாங்கள் வந்து இவானாவை வந்து வி காஸ்டட். ஏன்னா யாருக்குமே எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்கக்கூடாது. அண்ட் அந்த கேர்ளோட கேரக்டர் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கணும். ரொம்ப ஈஸியாக இட் கேன் கோ. ஒரு எக்ஸோட பேசிகிட்டு இருக்கும்போது இட் கேன் டக்குன்னு அது தப்பாக தெரியலாம், ஒரு லைனை க்ராஸ் பண்ணலாம். ஸோ பட் இதுதானே ரியாலிட்டி. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இதுதான் ரியாலிட்டி. எல்லாருமே வந்து கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக தான் இருக்காங்க. அண்ட் தேர் எக்ஸ்பெரிமெண்டிங், தேர் ஐ ஃபீல் டேக்கிங் தேர் ஸ்ட்ராங்கர் தென் அஸ். அவங்க மோர் ஸ்ட்ராங் வில், தே நோ வாட் தே வாண்ட், தே ஆர் நாட் அஃப்ரேட் டு டேக் ரிஸ்க்ஸ். அண்ட் அது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஆக்டர்ஸ் நம்மளுக்கு தேவை. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு படத்தில் 2 படத்தில் ஒரு இமேஜ் வந்துட்டு நாங்கள் இதெல்லாம் போவோம்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸே வராது. அப்புறம் நம்ம அதே மாதிரி ஃபிலிம்ஸ் அதே டைரெக்ஷனில் தான் நம்மளால போகும். பட் பழைய ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும், டைரக்டர்ஸாக இருக்கட்டும், தே வர் வெரி கிளியர். இப்போ ஏவிஎம் ஃபிலிமாக இருக்கட்டும், ஜெமினியாக இருக்கட்டும், வேறு கம்பெனியாக இருக்கட்டும், பாலச்சந்தராக இருக்கட்டும், பாரதிராஜாக இருக்கட்டும், எக்ஸசிவ் வயலன்ஸ் அண்ட் செக்ஸ் அதெல்லாம் இருக்காது அவங்களதுல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஒரு பாலிசி மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களா? தட் வி ஷுட், திஸ் இஸ் அவர் கம்பெனி, நம்ம கம்பெனிலேருந்து இந்த மாதிரி ஒரு கதை வெளில வரக்கூடாது, இந்த மாதிரி சில திங்ஸ்லாம் வரக்கூடாதுன்னு அப்படின்னு சில வேல்யூஸ்லாம் இருக்கா? இருக்கு. There are certain genres that we don't do. Like adult comedy we don't do. பண்ண மாட்டீங்க? அடல்ட் காமெடி பண்ண மாட்டீங்க? As much as possible, except யுத்தம் சை, எங்கள் எல்லா படமுமே வந்து either you or you தான். பட் யுத்தம் சை needed that violence. அது தேவைப்பட்டது. ஸோ ப்ரொடியூசர்ஸ் கேன் டிக்டேட் சேயிங் இந்த சொசைட்டிக்கு இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் எக்ஸசிவாக இருக்குது. இல்லை எங்கள் டேஸ்ட் அப்படி. ஏன்னா நாங்கள் ஒரு ஃபேமிலியாக தான் பார்ப்போம். ஸோ எங்களுக்கு வந்து டேஸ்ட்டாக எங்களுக்கு வந்து அது அவ்வளோவா நாங்கள் என்ஜாய் பண்ணுறது இல்லை. ஸோ வி நெவர் அந்த ஸ்கிரிப்ட் எங்களுக்கு எக்ஸைட் பண்ணாது. ஸோ இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு. உங்கள் ஃபேமிலின்றது இட் எக்ஸ்டென்ட்ஸ் டு த சொசைட்டி ஆல்சோ. உங்கள் அப்பா வந்து ப்ரீவியஸ் ஜெனரேஷன், நீங்கள் தான் சொன்னீங்க உங்கள் அம்மா வந்து மோகன் ஆக்ட் பண்ணுறாருனோடனே ஒரு எக்ஸைட்டாக நீங்கள் விஜயகாந்த் படங்கள்லாம் பார்த்து தான் வளர்ந்தீங்கன்னுட்டு. உங்கள் அப்பா ஒரு ஜெனரேஷன், நீங்கள் ஒரு ஜெனரேஷன், உங்கள் சிஸ்டரோட விட உங்கள் பையன் எல்லாம் நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இப்படி இத்தனை ஜெனரேஷனாக இருக்கிற ஆடியன்ஸை வந்து என்ன அட்ராக்ட் பண்ணுவீங்க, எப்படி அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு யோசிப்பீங்களா? வாட் அட்ராக்ட்ஸ் தெம் அப்படின்னு? ஐ டோன்ட் திங்க் ஸோ மச் ஆக்சுவலி. எனக்கு வந்து கதை எக்ஸைட் பண்ணி அதுக்கு வந்து நல்ல ஒரு எனக்கு ஸ்க்ரீன் பிளேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை. கதை நல்லா இருக்கலாம் அப்புறம், ஆனால் அது ரொம்ப போரிங்காக நம்ம சொன்னோன்னா இட் பிகம் அ ஸ்னூஸ் ஃபெஸ்ட். அதனால் அதுதான் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக போவேன். அண்ட் ஐ ஃபீல் இப்போ இருக்கிற ஆடியன்ஸஸ் நீட் தட், தேர் யூஸ் டு ரீல்ஸ், தேர் நீட் தட் லைக் ஒரு ஹை, அந்த பேஷன்ஸ் இல்லை ஃபார் சம்திங் டு செட்டில், டேக் டைம். அந்த ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர் இல்லை, எனி பிக் ஃபிலிம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அந்த ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் வந்து அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இதுக்கு கொஞ்சம் இப்போ தேட்டரில் தெரியுது. whenever you see large tentpole films, லாங்கர் டியூரேஷன் இருக்கும்போது அவங்களுக்கு பேஷன்ஸ் இருக்க மாட்டேங்குது. பேஷன்ஸ் இல்லை. இப்போ வந்து மெயினாக அட்ராக்ட் பண்ணணுன்னா அவங்க பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணக்கூடாது. அதுதான். அண்ட் ரொம்ப கிரிஞ்சா டயலாக், லைக் ஓல்ட் ஸ்டைல் லாங் டயலாக்ஸ், மோனோலாக்ஸ்லாம் ஆர் நாட் ஒர்க்கிங். ஐ ஃபீல் டவுன் இந்த கரண்ட் ட்ரெண்ட். இட் மை கம் பேக் அகேன். டேஸ்ட் அண்ட் இது சைக்கிள் மாதிரி தானே. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா நிறைய டயலாக் இருந்தால் தான் பர்ஃபார்மன்ஸ்னு ஒரு அது வேற இருக்குல்ல. ஸோ அதனால சுற்றி வரும் இல்லை, சுற்றி வருது. தீஸ் ஆர் ஆல் ஷார்ட்டர் கொஸ்டின்ஸ் ஃபார் யூ. கதையை கேட்காம சம் டிரெக்டர் he says that I'm doing a film for AGS அப்படின்னா நீ கதை அப்புறம் பண்ணிக்கலாம், பட் I want to commit a film அப்படின்னு அவர் சொன்னார் இல்லை நீங்கள் சொன்னார்னா, which director will you approve? Only Mani sir. Because I want to work with him irrespective, no? So மணி மாதிரி ஒரு டைரக்டர்னா கதை கேட்காமே ஒத்துக்குவீங்க, பிகாஸ் எப்படியும் அவர் கதை சரியா பண்ணிடுவார். I also feel he's collaborative, no? I feel sensibility wise match ஆகுன்ற ஒரு and I love so இது நான் வந்து ஆங்கரா இல்லனா வேற யாரோ ஆங்கர் யாரா இருந்தாலுமே. Because my first film in theater was ரோஜா. அப்படியா? Yeah. So மணி சாருக்கு தான் அந்த privilege. அத தவிர வேற யாரும்
இப்போதைக்கு கிடையாது. ஓ காஷ், இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்ஷியல் ஒரு கொஸ்டினுக்கு இப்படி ஒரு கான்ட்ரவர்சியான ஆன்சர் பண்ணியிருக்கீங்க நீங்கள். மாட்டிக்கு போகிறீங்க எல்லா டைரக்டர்ஸ்டையும். இல்லை, பிகாஸ் யூனோ வாட், எங்கள் ஜென்ரேஷனுக்கு எங்கள் எல்லாருக்குமே ஹீஸ் மென்டார். ஸோ யா, அந்த ஸ்டேச்சருக்கு. தனி ஒருவனில் வந்து அரவிந்த் வாஸ் ஸோ ஃபேபுலஸ். இல்லை நீங்கள் அந்த படம் பண்ணும்போது நினச்சிங்களா தட் இஸ் கோன் கம் பேக் லைக் தட் அப்படின்னு நினச்சிங்களா? யா, we really wanted him for that role because it was so well written, and he was very difficult to convince also. அப்படியா? Yeah. ஸோ தனி ஒருவனில் அரவிந்துக்கானது வந்து இப்போ கோட்டில் மோகனுக்காக போதா? கண்டிப்பா there are chances இருக்கு இல்ல, நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு. I can't talk about it. ஒரு அந்த மாதிரி ஒரு பேங்க் திரும்ப வரும்னு நினைக்கிறீங்க இல்ல ஃபார் மோகன்? கதை பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணலாம். நீங்க வந்து ட்ரெய்லர் அண்ட் லுக் டெஸ்ட்ல இருந்தே ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்தே வந்து ஃபேனோட ரியாக்ஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. எவ்வளவு தூரத்து வரைக்கும் ஃபேன்ஸோட ரியாக்ஷனை வந்து சீரியஸா எடுத்துப்பீங்க? டெஸ்ட் ஸ்கிரீனிங்ஸ்லாம் பண்ணுவீங்களா பிஃபோர் த ரிலீஸ் ஆஃப் த ஃபிலிம்? ஸ்மாலர் ஃபிலிம்ஸ், எஸ். பிகர் ஃபிலிம்ஸ்க்கு ஏன் பண்ணுறது இல்லை? பிகாஸ் ட்விஸ்ட் யாராவது ஒருத்தர் கொஞ்சம் போய் வெளில சொல்லிட்டாங்கன்னா ஆல் த சர்ப்ரைசஸ் எலிமெண்ட்ஸ் will go off. ஸோ நாங்களாம் என்ஜாய் பண்ண அந்த ப்ரீவியூ அப்படிங்கிற ப்ரீமியர் ஷோ அப்படிங்கிற நாங்களாம் வந்து ப்ரீவியஸ் டே வந்து பெரிய ப்ரீமியர் ஷோ உங்களுக்கு தேவிலையோ அலங்கார்லேயோ நடக்கும். எல்லாரும் வருவாங்க, பார்ப்பாங்க, படத்தை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அடுத்த நாள் தான் படம் ரிலீஸ் ஆகும். ஸோ அது அந்த லக்ஸரியே உங்களுக்கு கிடையாது இல்லை பிகர் ஃபிலிம்ஸில்? டோன்ட் யூ மிஸ் இட்? ஐ திங்க் பட் வி ஆர் அண்டர் ஸோ மச் ஆஃப் ஒர்க் அட் தட் பாயிண்ட் ஆஃப் ஆக்சுவலி ஒர்க்கும் இல்லை, இப்போ முடிஞ்சிருச்சு, ஏன்னா டெலிவரி ஆகிடுது. பட் அது இது வரைக்கும் நாங்கள் எந்த படத்துக்குமே பண்ணதில்லை. ஸோ அந்த ப்ரீமியரில் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கெல்லாம் டிக்கெட் வேணும்பாங்க, போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் டிக்கெட் வேணும்னு சொல்லுவாங்க, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து பார்க்கணும்னு சொல்லுவாங்க, டாக்டர்ஸ் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அந்த அலாட் பண்ணி அவங்கெல்லாம் வந்து சேர்ந்து வந்து அந்த தேவி பாரடைஸில் பார்க்குற அந்த செலிப்ரேஷனே போச்சு இல்லை? யா இப்போ பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அகேன் இட்ஸ் ஸ்லோலி ஸ்டார்டிங் ஃபார் த ஸ்மாலர் ஃபிலிம், ஸோ தட் வேர்ட் ஆஃப் மவுத் கோஸ். எதனால நினைக்கிறீங்க? செல்ஃபோன்னால தானா? யா, செல்ஃபோன் இல்லைன்னா இப்போவும் ப்ரீமியர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைன்னா நியூஸ் won't travel so fast. செல்ஃபோன்னால அந்த செலிப்ரேஷன் ஆஃப் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அதுவே வந்து no, it's moved to first day first show. அதுதான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. காலையில் நம்ம வாக்கிங் போகும்போது ஃபோன் வர்ற வரைக்கும் ஒரு பெரிய டென்ஷன் தான் இல்லை? அதுவும் 4 மணிக்கு இட்ஸ் ஓப்பனிங் கேடிஎம். ஆமாம், ஸ்லீப்லெஸ் நைட். அப்படிதான். அர்ச்சனா, நீங்கள் வந்து மல்டி ஸ்டாரர் தேவையா உங்களுக்கு? ஐ ஹர்ட் தட் உங்கள் ஃபிலிமா வேறு ஃபிலிமோ பட்ஜெட்டை விட ஓவர் ஷூட் பண்ணும்போது கூட ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சரியாக இருக்கும் அப்படின்லாம் சொன்னாருன்னு சொல்லி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போய் இஸ் தட் ட்ரூ? எங்களோட நாங்கள் வந்து ஆக்சுவலி சேர்ந்து அப்பா கிட்டேருந்து திட்டுவாங்க. சரி. ஸோ பட்ஜெட் ஐ வாஸ் இன் நம்பர் ஆஃப் டேஸ் நிறையா ஷூட் பண்ண ஆரம்பிச்சது அட்லி தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். வி ஷாட் அ லாட் அந்த ஸ்கேல் அந்த இதுக்கு. யா, வி ஷாட் நிறைய நாள். பட் ஹிஸ் கான்ஃபிடன்ஸ் இஸ் தேர். ஹீ கிரியேட்ஸ் த மார்க்கெட். யுவர் லேட்டஸ்ட் டைரக்டர். எஸ், ஜீனியஸ் தான். completely a mad genius and so much fun. நிறைய ப்ரொடியூசர்ஸ் அப்படி நினைக்கிறதுல, ஐயோ இந்த டைரக்டர் இப்படி பண்றாரு, இந்த டைரக்டர் இவ்வளவு இழுக்கிறாரு, நாங்க ஒன்றும் சொல்ல முடியல அப்படின்னு தான் கஷ்டப்படுறாங்க. நான் சொல்லிடுறேன்ல, salaried employee of AGS. அப்படிதான். hopefully அப்பா படத்தை பார்த்துட்டு ஏதாவது இன்க்ரிமெண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். Hola! Vacation to Dubai starts from rupees 29,999 only. GT Holidays. India's leading hair and skin clinic. Advanced Grow Hair and Glow Skin Clinic. இப்போது உங்கள் ஹோம் ஆகும் ஹோம் தியேட்டர் ஜெப்ரானிக்ஸ் உடன். ஜெப்ரானிக்ஸ் சவுண்ட் பார்ஸ் அண்ட் ப்ரொஜெக்டர்ஸ்.